Hi, hello, vanakkam. Welcome back to our channel. So, இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது என்னோட YouTube journey பத்தி தான். So, இன்னைக்கு வந்து Tuesday நாங்க என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத வீடியோ எடுத்துர்க்கேன். அதோட சேர்த்து என்னோட YouTube journey பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். So, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So, என்னோட friend circle-ல எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் எல்லாரும் வந்துட்டு சேனல் எப்படி போயிட்டு இருக்கு அதே மாதிரி மானிடைஸ் ஆயிடுச்சா அந்த சில்வர் ப்ளே பட்டன் கிடைச்சிருச்சா ஏதாவது earnings வந்து எடுத்துர்க்கமா அப்படின்ற மாதிரி நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க சோ அவங்களுக்கான ஆன்சரா தான் இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ நான் எப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனாவுக்கு முன்னாடியே நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் ஒரு குக்கிங் சேனல் வந்து வச்சுருந்தேன் ஆனால் அது வந்து பெருசாக போகலை ஃபெயிலியர் தான் 3 வீக்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு அப்போதைக்கு வந்து அதை எப்படி அப்லோட் பண்ணணும் எப்படி எடிட் பண்ணணும் எந்த நாலேஜுமே இல்லை ஸோ அதனால் 3 வீக்ஸ்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் என்னோடய குழந்தைங்களாம் ரொம்ப குட்டி சரணுக்குலாம் வந்து 6 month கூட கம்ப்ளீட் ஆகலை அந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ண தெரியல ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அதுவும் இல்லாமல் சேனல் ஒழுங்காக போகலை அப்படின்றதுனால நான் 3 வீக்ஸ்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஆரம்பித்தது தான் வந்து குவாலிஃபைட் ஹோம் மேக்கர் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி 1 year ஆகுது இது ஆரம்பிக்கிறப்ப என்னோட பையனுக்கு 2.5 வயசு ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்றதுனால என்னால் ஓப்பன் பண்ண முடிஞ்சது இது எப்படி ஆரம்பிச்சு அப்படின்னா நிறைய vlogging கண்டென்ட் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிக்கும்போது எனக்கு என்ன கண்டென்ட் போடணும் எந்த மாதிரி ஃப்ளோவில் போகலாம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய vlogging சேனல்லாம் பார்க்கும்போது நிறைய சேனல்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி இன்ஸ்பயர் ஆகி ஓப்பன் பண்ணது தான் ஏன்னா எனக்குமே வீடெல்லாம் அழகாக வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்றதுனால சரி நம்ம ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால ஓப்பன் பண்ணது தான் இந்த சேனல் ஸோ ஃபஸ்ட்டு 3 months வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது ஆக்டிவாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன் எனக்கு வீடியோ எடுக்கிறப்பையும் பெருசாக கஷ்டம் எதுவுமே தெரில ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா வீடியோ நம்ம எடுத்து போடுறோம் அந்தளவுக்கு வியூ போகலை அப்படிங்கும்போது போரும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு எப்போ பாரு வந்து யூடியூப் சேனலில் போய் பார்த்துட்டே இருக்கிறது எவ்வளோ வியூஸ் போயிருக்கு இந்த மாதிரியே எனக்கு போயிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து திருப்பி வீடியோ எடுக்கிறதுக்கு பிடிக்கல ஸோ கன்சிஸ்டன்சி மிஸ் ஆச்சு ஏன்னா வந்து ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதுவும் 2 குழந்தைங்களை வச்சுட்டு அவங்களே மெயின்டைன் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற வேலைகளையும் பார்த்துட்டு வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் எனக்கு வந்து ஏனோ தானோன்னு எடுத்து போடுறது பிடிக்காது பார்க்குறப்ப அது ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால ரொம்ப கான்சியஸாக நான் வந்து வீடியோ எடுப்பேன் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணாமலாம் வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு சில டைம் பிடிக்காமல் போகும் அதே மாதிரி பாதி வீடியோ நல்லா போகும் பாதி வீடியோ வந்து கண்டினியூட்டி நல்லா இருக்காது ஸோ அதனால் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணாமல் இன்னுமே இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது தான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் பகல் டைமில் நம்ம கொடுக்கவே முடியாது ஏன்னா பசங்க வீட்டில் ஓடிட்டு சவுண்டு போட்டுட்டு இருப்பாங்க அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நைட்டு அவங்க தூங்குனதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே முடிச்சுட்டு 12 o'clock மேலே தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதுக்கப்புறம் எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ நைட் டைம்லலாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 3 o'clock ஆகும் தூங்குறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்கும் ஏன்னா நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் திருப்பி ஒரு 2-3 வாட்டி நம்ம பேசுனதை கேட்கணும் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா இல்லை யாரையாவது ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருக்கோமா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவேன் ஒரு 3-4 வாட்டி செக் பண்ணி அதுக்கப்புறம் எடிட்டிங் பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு 3 o'clock ஆகிடும் அதே மாதிரி இந்த டேகு டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் தம்ப்நெயில் செட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்பவே கடியான வேலை இதுதான் ஆக்சுவலி அதிகமாக வேலை இருக்கும் ஏன்னா ஒரு தம்ப்நெயிலுக்கு கண்டிப்பாக எனக்குலாம் ஒரு 2 to 3 hours வந்துட்டு டைம் எடுக்கும் எப்படி நான் ஒரு 4-5 தம்ப்நெயில் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு எது ஓகேவாகுதோ அதை தான் வந்து நான் இது பண்ணுவேன் ஏன்னா தம்ப்நெயிலை வச்சு தான் ஒருத்தவங்க வந்துட்டு உள்ளே வந்து பார்க்குறதுலாம் இருக்கும் அதேமாதிரி டேகு டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்தா தான் வந்துட்டு நம்ம சேனல் வந்து மற்றவங்களுக்கு வியூ ஆகும் எல்லாமே கொடுத்தும் கூட எனக்கு பெருசாக ரெக்கமெண்ட் ஆகலை ஒரு பாயிண்டில் நான் என்ன ஆகிட்டேன்னா ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் சரி வேணாம் இதுக்கு மேலே நம்ம விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா நான் வந்து மணி மைண்டடாலாம் நான் ஓப்பன் பண்ணல நமக்குன்னு ஒரு வேலை இருக்கட்டும் நான் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் எனக்காக ஏதோ பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கு மேலே இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த ஒரு என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று பாப்புலராக இருக்கும் அந்த வீடியோ அப்போ தான் நான் நினச்சேன் சரி இதுக்கு மேலே ஓகே வேண்டாம் அப்படின்ட்டு பட் காட் கிரேஸ் வந்து அந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட 1,16,000 போயிருக்குன்னு நினைக்கிறேன்
அந்த வீடியோ தான் எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்தது. அதே மாதிரி வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகி அந்த வீடியோ ரீச் ஆன ஒரு 1 வீக்லேயே வந்து எனக்கு மானிட்டைசேஷன் வந்து ஆயிடுச்சு. அப்போ நான் நினச்சேன், ஓகே நம்ம ஏதோ கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சாச்சு. மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணி எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து டாலர் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஓகே ரைட், நம்ம வந்து எஃபோர்ட் போடுவோம், அது என்னைக்கு வந்து நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக வீடியோ போட ஆரம்பித்தேன். ஏன்னா 1500 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது வந்து நார்மலாக எனக்கு கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சிச்சு. அதே மாதிரி என் முன்னாடி 1500 பேர் இருக்காங்க. அதேமாதிரி வீடியோஸ் ஒரு 100 பேர் பார்த்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை. 100 பேர் என்னோட வீடியோ பார்க்குறாங்க, அதில் 4 பேராவது கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து போடலாம். அட்லீஸ்ட் நம்ம வீடியோனால ஒருத்தர் ஹாப்பியாக இருந்தாலும் எனக்கு ஓகே. எனக்கு இதுதான் ஏர்னிங்ஸாக நான் வந்து பார்த்தேன். எனக்கு மணி மைண்டட் நிறைய வந்துட்டு ரீச் ஆகணும் இந்த சென்ஸ் ஒரு பேசிக்காக ரீச் ஆனால் போதும், நான் வந்து பாப்புலர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லலாம் நான் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. பொதுவாக எனக்கு வந்து வீடியோ எடிட்டிங் ரொம்பவே பிடிக்கும். நிறைய டைம் நான் டிமோட்டிவேட்டாக இருக்கிறப்போ என்னோடய வீடியோஸ் தான் எடுத்து நான் போட்டு பார்த்துட்டு என்னை பூஸ்டப் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த ப்ரெசென்டபிளாக நான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை போட்டு பார்த்துட்டு தான் சரி ஓகே நான் திருப்பி ஆக்டிவ் ஆகிறதே என்னோடய வீடியோவை பார்த்து தான். அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம வீடியோ 100 பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக 100 வியூஸ் போயிடுது. 100 அப்படின்றத சின்ன நம்பராக எடுத்துக்க வேணாம், 100 பேர் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து ப்ராப்பராக போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து எந்த மைண்ட் செட்டுமே இல்லை, எப்போ ரீச் ஆகணுமோ ரீச் ஆகட்டும், பட் நம்மளோட எஃபோர்ட்டை நம்ம கொடுக்கறது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் வந்து இதுதான் வந்து நமக்கு வாழ்வாதாரம் அப்படின்ட்டு உள்ளே வரவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், கண்டிப்பாக போடுற எஃபர்ட்டுக்கு வந்து பலன் இருக்கும், பட் உடனே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்மில் பாசிபிள் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பாசிட்டிவாக வீடியோ போட முடியுமோ போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு போடுற கண்டென்ட் வந்து நல்லா இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். ஒரு சில டைம் கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அது ரீச் ஆகாது, அதுக்காக நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஹானஸ்ட்டாக டெடிகேட்டிவாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக யூடியூப்பில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும், டிமோட்டிவேட் ஆகும், ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ஏன்டா இந்த இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் வரும். இதெல்லாம் எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு விஷயந்தான். அதையெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணுறவங்க பொழுது நம்ம எல்லா விஷயத்தையும் வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்துட்டு வேணும். அதே மாதிரி யூடியூப் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப் பற்றின பேசிக்கான நாலேஜ் வந்து தெரிஞ்சுட்டு வரணும். ஏன்னா ஒரு சிலர்லாம் மியூசிக்லாம் வந்துட்டு சினிமா மியூசிக்கு, அதே மாதிரி வந்துட்டு காப்பிரைட்ஸ் மியூசிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா போயிட்டுருக்கும், ஏதோ ஒரு சேனலில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளைமு ஸ்ட்ரைக் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயந்தான். யூடியூப் சேனல் தானே அப்படின்ற மாதிரிலாம் நம்ம போக முடியாது. அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணால் தான் இதுலேயுமே சஸ்டெயின் ஆக முடியும், இல்லாட்டினா சேனல் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ அதனால் அதை பற்றின நாலேஜ்லாம் தெரிஞ்சுட்டு உள்ளே வர்றது பெட்டர். அதே மாதிரி ஃபுல் டைமாக பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் யோசித்து இதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் தெரிஞ்சுட்டு உள்ளே வாங்க. அதே மாதிரி வேறு வேலையை விட்டுட்டு இதுக்குள்ளே வர்றது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச அட்வைசபிள் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இதை ஒரு பார்ட் டைமாக வச்சுட்டு இதில் கொஞ்சம் க்ரோத் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து மூவ் ஆகிறது தான் கரெக்டே தவிர மற்றதை விட்டுட்டு இதுக்குள்ளே வருது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது கரெக்டாக இருக்காது. ஏன்னா வெளியில் நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னா அந்த மந்த்லி சேலரி இருக்குன்றதை நம்ம வந்து உறுதிப்படுத்தலாம். நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் வந்து பெனிஃபிட் இருக்குது. பட் யூடியூப் அப்படிங்கிறது வந்து சாதாரண கிடையாது, ரொம்பவே கஷ்டமான பிளாட்ஃபார்ம். போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு எப்போ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு உள்ளே வாங்க, அவ்வளோதான். நான் நிறைய டைம் டிமோட்டிவேட் ஆகிறப்போ எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் தான். நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, நான் கமெண்ட்னால தான் இதில் என்கேஜிங்காக இருக்கேன், நான் வந்து டிமோட்டிவேட்டாக இருக்கிறப்போ யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. எனக்குமே அது நடந்திருக்கு. நான் எப்போ வந்து ஸ்கிப் பண்ணலாம் இனிமேல் வேண்டான்னு நினைக்கும்போது தான் எனக்கு அந்த ஒரு வீடியோ வந்துட்டு பாப்புலர் ஆச்சு. ஸோ அப்போ தான் நினச்சேன், ஓகே ரைட்டு, கண்டிப்பாக போடுற விஷயத்துக்கு பெனிஃபிட் இருக்குது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சாலும் அதை நம்மளால் பக்குவமாக பார்த்துக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் கிடைக்கிறது தான் நம்ம லைஃப்பில் வந்து கடைசி வரைக்கும் அதை நம்ம நல்லபடியாக வச்சுப்போம் பார்த்து அப்போ தான் அதோட டேஸ்ட்டும் தெரியும். எடுத்த உடனே வந்து எல்லாமே கிடைக்கிறது அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஸோ அதனால கொஞ்சமாக வெயிட் பண்ணி அவங்களோட எஃபோர்ட்டை போட்டுகிட்டே இருங்க.
அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், எனக்கு வந்து டாலர் ஆட் ஆகிட்டுருக்கு. அரௌண்ட் 45 வந்துருச்சு. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதும் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுறதெல்லாம் விட டாலரை வந்து $100 ஆக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுவுமே கொஞ்சம் கிராஜுவலாக தான் ஏறும். அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஸ்டோரி அண்ட் இதுதான் என்னோடய கரண்ட் சிச்சுவேஷன். ஃபர்தராக வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ஃப்யூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு ஒவ்வொரு வீடியோவும் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் ஆகும். ஸோ அவ்வளோதான். வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அண்ட் மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பாய்.